அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல கிளம்பின உடனே இங்கே தான் இருக்கானுங்களே திருட்டு பயல யாரு, யூதர்கள். ஒப்பந்தம் போட்டாச்சு, இவங்க கிளம்பி போனவனே நியூஸ் அபூ சுஃபியானுக்கு. யாரு இவனுங்க, யூதர்கள். முகமது கிளம்பிட்டார், உங்களை தான் பிடிக்க வராங்க, சீக்கிரம் உஷாராயிக்கிங்க. இவருக்கு எப்படி தெரியும் அபூ சுஃபியான் எப்படி எஸ்கேப் ஆகிறாரு? இதுதான், இதனால தான் ரசூலை போயிட்டு வந்தவொடனே இவங்களுக்கு சூலுக்கு இருக்கு. பத்ருக்கு போயிட்டு வந்தவொடனே இவங்களுக்கு சூலுக்கு, உஹதுக்கு போயிட்டு வந்தவொடனே இன்னொரு கூட்டத்தினர் சூலுக்கு, அகல் முடிஞ்ச உடனே யார் பனு குறைலாக்கு சூலுக்கு, கடைசி அப்புறம் கைபர் வந்த அகல் முடிஞ்ச உடனே மறுபடியும் கைபர்ல ஒரு ரிவிட்டு. இவங்களை சுத்தி சுத்தி அடிச்சாங்க ரசூல். அதுக்கப்புறம் யூதர்களை வந்து அந்த இடத்துல இருக்கவே விடல. அந்த கடுப்பு தான் இன்னைக்கு வந்து சிரியா மேல விழுந்துட்டு இருக்கு. இவங்க வந்து சாதாரண பகை கிடையாது, இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. இவங்கன்ட்டு இல்லை, இந்திரா காந்தியே சாதாரண ஆள் கிடையாது. இந்திரா காந்தி வந்து 1972 நினைக்கிறேன், இந்த பங்களாதேஷ் யுத்தம் நடந்தது இல்லை, பாகிஸ்தானுடைய பகுதி தானே பங்களாதேஷ், அவங்க கிளர்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் இந்திய ராணுவம் தான் போய் பாகிஸ்தான் ராணுவத்தை தோக்கடிச்சு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நீங்கள் தனி நாடாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி இன்றைக்கி அவங்க நாசமாக போயிட்டாங்க. யார், பங்களாதேஷ். சேர்ந்து இருந்தாலாவது ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு வலிமையாக இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களை பிரித்து வச்சாங்க. அப்போ சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்திரா காந்தி கொடுக்குறான். என்ன சொல்ற அப்படின்னா, 1000 வருட தோல்விக்கு நாங்க பழி வாங்கியிருக்கோங்கிறோம். அப்ப இவங்க வரலாற்றோட தான் இவங்க நடந்துக்கிறாங்க. எதை செஞ்சாலும் வரலாற்றை வச்சுதான் இவங்க மேட்ச் பண்றாங்க. இவளுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, முகலாயர்கள் வந்து பிரிச்சது இவங்களுக்கு பிரச்சனையா, யாருக்கு, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. அப்ப யூதர்கள் நம்ம தான் வரலாறு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, நம்ம எதிரிகள் எல்லாருமே நம்மளை அடிக்கிறதெல்லாம் வரலாறை வச்சுதான் அடிக்கிறான். நம்ம அடிக்கிறது இன்னைக்கு 2000 நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. இப்போ பத்ருக்கு அப்புறம் இவர் வந்து ரசூலா எடுத்த நடவடிக்கை அது வந்து இன்னி வரையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து இந்த தகவல் வந்து அபூ சுஃபியானுக்கு வந்து போகுது. உடனே அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, அங்க அவர்களுடைய அந்த வியாபார கூட்டம் இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு ஆளுகிட்ட குதிரையை கொடுத்து, இந்த லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரை வந்து என்ன சொல்றாங்க, நீ மக்காவுக்கு முதல்ல கிளம்புங்க, எங்களுக்கு ஆபத்து, இங்கே வந்து இவர் வந்து பிடிச்சிருவாரு, யார், முகமது வந்து எங்களை வந்து பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு, எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிடுறாங்க. அனுப்பினோன்னே அவன் நேராக போய் என்ன பண்ணிடுறாரு, அந்த லம்லம்ங்கிறவர் மக்காவில் போய் அபூஜஹில்கிட்ட போய் சொன்ன உடனே அபூஜஹில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படையை வந்து உடனே, இவங்க எப்படி மதினால அவசர அவசரமாக கிளம்புறாங்களோ அதே அவசர அவசரமாக இவங்களும் வந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த டைமுக்கு முன்னாடி தான் என்ன நடக்குது, இது வந்து ரம்ஜான் மாதத்துல தான் பத்ர் போர் நடக்குது. ரஜபுல தான் வந்து என்ன நடந்திருக்கு, நக்லாவுடைய சம்பவம் நடந்திருக்கு. ரஜபுக்கு நடுவில் சாபான் மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த காயம் ஆறாம இருக்கு. இப்போதான் நம்மளுடைய ஒரு கூட்டத்தை பிடிச்சிருக்காங்க, அது நம்ம ஏரியாலே வந்து அடிச்சுட்டு நம்மால் ஒருத்தனை கொன்று போட்டு 2 பேரை பிணை கைதியாக எடுத்துட்டு நம்மளுடைய பொருட்களை எடுத்துட்டு இவங்க போயிருக்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்துக்கு பழி வாங்கிறதுக்கு தான் பத்ருல வந்து ரசூல்லா வந்து நம்ம முகம்மதை வந்து நம்ம விடக்கூடாது, இதுக்கு பழி வாங்கணுங்கிறாங்க. அந்த அம்ரு பின் ஹல் ரமிங்கிறவர் இருக்காருல்ல, அவருடைய சகோதரர் வந்து சட்டையை கிழிச்சிட்டு நெஞ்சா அடிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போறாரு. என் சகோதரனுடைய மவுத்துக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு தானே எங்காலும் போனாரு, அவர் இப்படி பண்ணாங்கல்ல, இப்போ நீங்க வந்து சண்டைக்கு வரமாட்டீங்களா, எனக்காக நீங்க சண்டை போட்டு பழி வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவர் போய் ஒவ்வொரு வீட்லையும் போய் என்ன பண்றாரு, சண்டை போடுறாரு. உடனே 1300 பேர் கொண்ட படை, 1000 இல்ல 1300 தான் ஸ்டார்டிங்ல இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி என்ன பண்றாங்க, உடனே வர்றாங்க.